அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செங்கோட்டு வேலன் கருணை வித் அனு. இன்னைக்கு நாம தொடர்ந்து கலியுகத்தின் முதல் வேத நூலான மூளை என்ற புத்தகத்தோட தொடர்தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் 5. இந்த சாப்டர்ல வந்துட்டு மன வாழ்வோட உண்மையான தாற்பயம் என்ன, பிறகு மூளை என்ற உறுப்புக்கு ஒரு கவசமாக அமையும் இந்த கபாலத்தின் உருவாக்கத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. அததான் நம்ம பார்க்க போறோம். சென்ற வீடியோல நாம சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 கவர் பண்ணோம். சாப்டர் 1ல இறைவனை உணருதல், சாப்டர் 2ல தலைமை சுரபி மற்றும் சுழுமுனை நாடியோட உருவாக்கத்தை பத்தி பார்த்தோம். சாப்டர் 3ல முதன்மையான 4 வகை கனிமங்கள், அதாவது மினரல்ஸ் பத்தி பார்த்தோம். தாய்மையை உணர்தல் பத்தி பார்த்தோம். பிறகு துணை அணுக்களான அறிவு அணு என்று அழைக்கப்படும் எலக்ட்ரான்ஸோட உருவாக்கத்தை பத்தி பார்த்தோம். போன சாப்டர்ல நாம 5 கனிமங்கள் மற்றும் பஞ்சபூத ஆற்றலை கொண்டு ஐம்புலன்கள் எப்படி உருவானது, அதன் முக்கிய உறுப்புகள், உள் உறுப்புகள் எப்படி உருவானதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த சாப்டர் 5ல திருமணம், அதாவது மனவாழ்வு மற்றும் கபாலத்தின் உருவாக்கத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு சாப்டர் துவக்கத்திலையும் வந்துட்டு இந்த மூளையோட உயர்ந்த காந்த ஆற்றலை பத்தி தான் பேசியிருக்காங்க. அதாவது மூளையோட ஆற்றல் என்பது வெட்ட வெளியில் உருவாகும் காந்த ஆற்றலின் தன்மையை பத்தி இந்த சாப்டர்லயும் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆணும் பெண்ணும் மனம் புரிதல் எனும் நிகழ்வானது முன்னோர்களால் சீராக வகுக்கப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்காம். அது என்னன்னா, ஆணும் பெண்ணும் மனம் புரியும் தருணம் தான் வந்துட்டு ஒரு கட்டளையை வந்துட்டு அவங்களோட ஆன்மாவுக்கு வந்துட்டு பிறப்பிக்கிறாங்க. அதாவது உயரிய ஆற்றலை கொண்ட ஒரு ஆன்ம துகளினை அழைத்து உடலினை படைக்க கோருவது. எந்த தருணத்துல வந்து ஆணும் பெண்ணும் திருமணம் நிகழ்வு நடைபெறுகிறதோ அந்த தருணத்திலேயே வந்துட்டு இந்த இரு ஆன்மாக்களும் வந்துட்டு இணைப்பு பெறுதா. இணைந்து பெருவெளியில இருக்கும் இந்த இறை ஆற்றல் கிட்ட ஒரு உயரிய ஆன்ம துகளை கொண்டு உடலை படைக்கிறதுக்காக கேட்கறது தான் வந்துட்டு இதோட நிகழ்வு. இந்த தருணம் திருமண ஆன தருணம் இந்த கட்டளை பிறப்பித்த பிறகு உயரிய ஆன்ம துகள்கள் வந்துட்டு கீழே இறங்கி சிரசினை அடைய காத்திருக்குமா. இதை உணர்ந்து செயல்படுவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இதுல பேசியிருக்காங்க. அடுத்து இந்த சாப்டர்ல கபாலம் என்று சொல்லப்படுற இந்த மண்டை ஓடை பத்தி தான் வந்துட்டு பேசியிருக்காங்க. அதாவது மூளையோட ஒரு காவலன், கவசம், அது என்னன்னா இந்த கபாலம். மூளை வந்துட்டு அறிவுன்னு சொல்லுவோம், ஞானம் சொல்லுவோம். இந்த மூளையோட சக்தி வந்துட்டு வெட்ட வெளியில உள்ள உயர்ந்த காந்த ஆற்றல். அப்படிப்பட்ட இந்த மூளைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு கவசம் தேவை. அது ஒரு ஓடு. கவசம் வந்துட்டு இந்த மூளையை உருவாக்குமா. மூளை ஒரு கவசம் உருவாக்கி ஓடுகள் உருவாக்குமா. இந்த ஓடுகள் தான் இந்த மூளைக்கு வந்து காவலாக இருக்கும். அதுதான் கபாலம். இந்த கபாலம் உருவாவதுக்கு வந்து அதிக காலம் பிடிக்குமா. இதுல முக்கியமா பேசியிருக்கிறது என்னன்னா, இந்த கபாலத்தின் ஆற்றல்கள், அதோட மினரல்ஸ் வந்து எங்க இருந்து வருது, அது எப்படி வந்துட்டு அந்த கபாலத்தை உருவாக்க பயன்படுது அப்படின்னு பேசியிருக்காங்க. குறிப்பா சூரியன் கிட்ட இருந்து பெறுகின்ற ஆற்றல், அதாவது சுண்ணாம்பு ஆற்றல், கல்சியம் நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு வெள்ளி மற்றும் தங்கம் என்ற எரிபொருளோட உராய்தல்ல வர கனிமம் தான் இந்த சுண்ணாம்பு. இது ஒரு எரிபொருளா இருந்து இந்த கபாலத்தையும் மற்றும் இந்த எலும்பு உருவாக்கத்தையும் வந்துட்டு உருவாக்குறது தான் வந்துட்டு இந்த கனிமம். இதுல குறிப்பா வந்துட்டு 2 நாளிகைகள் பத்தி பேசியிருக்காங்க. அதாவது சூரிய உதயத்திற்கு முன் உள்ள 2 நாளிகைகள், சூரிய மறைவுக்கு முன் இருக்கும் 2 நாளிகைகள்ல வந்துட்டு இந்த சுண்ணாம்பு தன்மை வந்து வெளிப்படுமாம். குழந்தைகள் கருவுல இருக்கிறப்ப இந்த சூரியன் உதயத்திற்கு 2 நாளிகைகள், அதாவது ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம். சோ 2 நாளிகை இங்க குறிப்பிடப்படுவது வந்துட்டு 48 நிமிடங்கள், அதாவது 48 minutes. இந்த 48 minutes பிஃபோர் சன்ரைஸ்ல வந்துட்டு வெள்ளி ஆற்றல் நிறைந்த சுண்ணாம்பு அதிகமாக வெளிப்படுமாம் சூரியன்ல இருந்து. இந்த தருணத்துல வந்துட்டு சிசு கருவில வந்து விழித்திருக்குமாம். ஏன்னா இந்த ஆற்றல்களை ஈர்த்து பெறுவதற்காக கருவில் இருக்கும் அந்த குழந்தை சிசு விழித்திருந்து இந்த ஆற்றலை பெற்றுக் கொள்ளுமாம். அதே போல சூரியனின்
மறைவுக்கு முன் இருக்கும் 2 நாழிகைகள், அதாவது 48 நிமிடங்கள், தங்கம் அதாவது வெப்ப ஆற்றல் வந்துட்டு அதிகமாக இருக்குமா. இந்த ஆற்றல் குறிப்பா நம்ம உடல்ல இருக்கும் எலும்புகளின் உருவாக்கத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்குமா. சோ வெள்ளி மற்றும் தங்கத்துல வர இந்த எரிபொருள்கள் வந்துட்டு நம்மளோட கபாலத்தையும் உடல்ல உள்ள எலும்பையும் உருவாக்க துணை புரியுதாம். அதே போல எந்த அளவுக்கு நம்மளோட கபாலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு மூளை வந்து சீராகவும் ஆற்றல் வந்து சிறப்பாகவும் இருக்குமா. எந்த கபாலம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கோ அதனால வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற மூளை வந்துட்டு நல்லா சீராகவோ சிறப்பாகவோ இயங்க முடியாதான். அதுக்கு காரணம் என்னன்னா உயிர் அணுவானது அந்த ஆன்ம ஆற்றலை வந்துட்டு வெளியிருந்து பெறும் பொழுது கபாலம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அது வெளியாயிரும். அந்த ஆற்றல் வந்து உள்ள தங்காதான் ஈஸியா அது வெளியேறும். அதே அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த ஆற்றல் வந்து பரிபூர்ணமாக மூளையில செயல்பட்டு மற்ற அணுக்களுக்கு வந்துட்டு இந்த ஆற்றலை ஈர்த்து கொடுக்கிற வலிமை வந்துட்டு சிறப்பா இருக்குமா. அதே போல ஒற்றை அணு என்று சொல்லப்பட சிங்கிள் ஆட்டமோட நெவிகேஷன் அதோட பயணம் வந்துட்டு இந்த கபால வலுவை கொண்டுதான் அது முழுமை அடையுமா. கபாலம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அணுக்களோட பயணம் வந்துட்டு நெவிகேஷன் வந்துட்டு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேல என்ன சொல்றாங்கன்னா இந்த கபாலம் வந்துட்டு வலு உள்ளதாக இருந்தால் நம்மளோட அறிவு ஆற்றல் வந்துட்டு பெருகுமா, பலமான மூளை பகுதி வந்து கிடைக்குமா. அதுக்கும் மேல வந்து நம்ம உடல் வந்துட்டு நல் வடிவு கிட்டிடும். அதாவது நம்மளோட உடல் கூட வடிவா அமையறதுக்கு கூட இதோட கபாலம் தான் முக்கியமா இருக்கு. நம்ம ஓவரால் நம்மளோட பாடியோட வளர்ச்சி கூட இந்த கபாலத்தோட ஸ்ட்ராங்கா பொறுத்துதான் இருக்கு. கபாலம் வீக்கா இருந்துச்சுன்னா நம்மளோட அறிவாற்றலும் குன்றி போகும். அதே போல நம்மளோட உடல் வளர்ச்சியும் வந்து குன்றி போகும் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம பாக்குறப்ப நீங்க பாருங்க, இல்ல கல்சியம் வந்துட்டு மெயினா யூஸ் பண்ற மினரல்ஸ் இதுவுமே வந்துட்டு சூரியனிடம் இருந்துதான் வெளியாகுது. இது வந்துட்டு வெள்ளி மற்றும் தங்கம் ஆற்றலோட கலப்பு கொண்டது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விடியல் பொழுதில் வந்துட்டு பாதரச ஆற்றல்கள் வந்து பெருகிடுமா. அதுக்கு முந்தைய 2 நாழிகைகள் முன்னுக்கு வந்துட்டு சுண்ணாம்பு ஆற்றல் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சூரியன் இருந்துதான் நம்மளுக்கு மினரல்ஸ் எல்லாம் கிடைக்குது. சூரியன் ஒளியின் மாறுபட்ட நாழிகையில வந்துட்டு பல மாதிரியான மினரல்ஸ்கள் வந்து நம்மளுக்கு வருமா. சோ அந்த மாதிரி வர மினரல்ஸ்ல நம்ம மண்டை ஓடுக்காக அதாவது கபாலம் என்று அழைக்கப்படும் இந்த பாதுகாவலனுக்கு தேவையான எரிபொருள் வந்து சூரிய உதய நாளிகையின் முன்னுக்கு வரும் அந்த வெள்ளியோட ஆற்றல் தான் மிக அதிகமாக காணப்படுது இந்த கபாலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த சின்னஞ்சிறு சிசுக்கள் வந்துட்டு இந்த தருணத்துல வந்து விழித்திருந்து அந்த ஆற்றலை பெறுகிறதோ அதே போல நம்ம வளர்ச்சியுறும் தருணத்தில் வந்துட்டு இந்த ஆற்றலை வந்து நம்ம தொடர்ந்து பெற வேண்டுமா. அதாவது 18 வயசு வரும் வரைக்கும் வந்துட்டு இந்த ஆற்றல் வந்துட்டு அதிக அளவில வந்துட்டு சிரசினை அடைய வேண்டுமா. வகையில் ஏற்றிடும் மாணவர்கள் வந்துட்டு உயர் ஆற்றலால் வந்து செயல்படுவார்களாம். அவர்களோட அறிவு திறனும் வந்து ஓங்கிடும் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து மூளை எனும் அமைப்பின் உட்பகுதியினை ஊடுருவி சென்றால் அபூர்வமான பல தகவல்களையும் கற்றறியும் நிலை கிட்டும் என்று சொல்லி இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. முருகப்பெருமான் கொடுத்த இந்த மூளை என்ற புத்தகத்தோட ஞான தேடுதல் இன்னும் முடியல. அடுத்த அத்தியாயத்துல நம்மளோட ஞான தேடுதலை வந்து நம்ம தொடருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் புதுசாக பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.